ரலியல்லாஹு தஆலா தனிமையில் இருந்தார்கள். இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வெகு தூரம் போனார்கள். போய்விட்டு திரும்பி வந்து பார்க்கிறார்கள், கழுத்தில் இருந்த மாலையை காணவில்லை. எங்கோ தவற விட்டு விட்டோம் என்று நினைத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போனார்கள். ஆயிஷா போனது யாருக்கும் தெரியல. ஒட்டகத்திலே ஒரு தொட்டியை வைத்திருப்பார்கள் அந்த திமிழிலே. அந்த திமிழில் தான் ஆயிஷாவை தூக்கி உட்கார வைப்பார்கள். ஆயிஷா ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க, சின்ன வயசு. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒட்டக தொட்டியை தூக்கி ஒட்டகத்துல வச்சாங்க. நபியினுடைய ஒட்டகம் கிளம்பிருச்சு. உள்ள ஆயிஷா இருக்கான்னு நினைச்சாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இல்ல. மாலை குறைந்த வயது, பயணத்தை பற்றிய அனுபவம் இல்லை. எவ்வளவு தூரம் போனா எவ்வளவு தூரத்துல வருவோங்கிறது அவங்களுக்கு தெரியல. வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தனியாக இருந்தார். பொதுவாகவே நபிகளாருடைய ஒரு சுன்னத்து, ஒரு பயணத்திலிருந்து கிளம்பி போனாங்கன்னா ஒரு 2-3 சஹாபாக்களை நிறுத்திட்டு போவாங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு இந்த இடங்களை எல்லாம் ஏதாவது பொருட்கள் விட்டுருக்கான்னு பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி விட்டுட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் போய்விட்டது. தங்கி இருந்த சஹாபாக்கள் வந்து பார்க்கிறார்கள். அன்னை ஆயிஷா மாத்திரம் வெகு தூரம் போய் தேடி விட்டு மாலை கிடைக்கவில்லை. கவலையோடு வந்து தங்கி இருந்த இடத்திலே சுருட்டு முசல்லாவிலே படுத்து தூங்கி விட்டார். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்ப மாதிரி செல்போனாருக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு, வீடியோ கால்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. படுத்துட்டாங்க. தூரமாக இருந்த சஹாபாக்கள் ஓடி வந்தார்கள். பார்த்தால் ஆயிஷா படுத்திருக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார். சொன்ன உடனே ஆயிஷா பதறி விழுந்தாங்க. ஒட்டகத்தை படுக்க வைத்தார்கள். ஆயிஷா ஏறிக்கொண்டார்கள். மூக்கனாங்கையில பிடிச்சுக்கிட்டு அந்த பனு முஸ்தலிக் வசிக்கிற இடத்திலிருந்து மதீனா வரைக்கும் நடந்தே வந்தார்கள் சஹாபா. அந்த பனு முஸ்தலிக் போரிலே நபிகளாரோடு முனாஃபிக்குகள் நிறைய பேர் கலந்திருந்தாங்க. வரலாறுல வருகிறது. அது மாதிரி முனாஃபிக்குகள் வேற எந்த போர்லையும் கலக்கல. அந்த அளவு முனாஃபிக்குகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக ஆகிவிட்டது. மதீனா வருகிற போது சஹாபாக்கள் தேடுகிறார்கள், ஆயிஷாவை காணவில்லை. நபிகளாரோடு பல முனாஃபிக்குகள் இருந்தார்கள், சஹாபாக்களோடு கலந்திருந்தார்கள். ஆயிஷா காணல. முனாஃபிக்குகளுக்கு தெரியும், எங்க தொட்டா எங்க வலிக்கும் தெரியும். ஆயிஷாவின் மீது நபிகளாருக்கு கொள்ளை பிரியம், கூடுதல் பாசம். இதுதான் சாக்குன்னு ஒரு குரூப் இறங்கினாங்க. ஆயிஷா யாரோ ஒருவரோடு தவறான உறவு வைத்திருக்கிறார், எல்லாம் பாதுகாக்க வேண்டும், தவறான பழக்கம் வைத்திருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அந்த இடத்துல இருந்து சஹாபாக்கள் ஆயிஷாவை அழைத்து விடுகிறார்கள். அவ்வளவுதான், 2 பேருக்கும் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பல பேரும் பல மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பெரிய வலி இருக்கும் என்பதை தான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். ஒரு பெண் தன் மீது வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொள்வாள். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அவதூறாக தன் கற்பின் மீது வரக்கூடிய சோதனை அவளால் தாங்கவே முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த செய்தி போகிறது. முனாஃபிக்குகள் திட்டமிட்டு செய்தியை பரப்புகிறார்கள். அண்ணலும் அபூபக்கரும் மிக நெருக்கமான தோழர்கள். அபூபக்கரை பேசினால் அண்ணலுக்கு வலிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அபூபக்கருடைய மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. கடுமையாக பேச ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. மஸ்ஜிது நபவியிலே பெரும் கூட்டம் கூடிவிட்டது. சஹாபாக்கள் திரளாக ஆகிவிட்டார்கள். பரபரப்பு பற்றிக் கொண்டது. எல்லா முனாஃபிக்குகளும் தன்னுடைய கைவரிசையை காட்ட ஆரம்பித்தார்கள். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக இருந்தார்கள். எல்லோரும் பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றதுன்னு அல்லாஹ்விற்கு உத்தரவு வரல. எந்த வார்த்தையாக இருந்தாலும் வஹி இல்லாமல் நபி அவர்கள் பேச மாட்டார்கள். وما ينطق عن الهوى ان هو الا وحي يوحى. மனோ இச்சையின் பிரகாரம் அவர் எதையும் பேசவில்லை. வஹி இருந்தால் தான் பேசுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தார்கள். சரி, வீட்டுக்கு போகலான்னு வந்தாங்க. வீட்டுக்கு போகலான்னு வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா படுத்து விட்டார். அழுது தேம்பி அழுது உடலுடைய நிலைகள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டு உடல் நலம் குன்றி படுத்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கங்கிற அந்த சத்தம் தெரியும்ல. ஆயிஷா சந்தோஷப்பட்டாங்க. நபி வர்றாங்க, நமக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க, நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு தட்டு தடுமாறி எந்திரிச்சு உட்கார்ந்து ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வாயில இந்த வார்த்தை வருது. ஆனா ஆயிஷாவுடைய உள்ளத்தில் எழுதியமா இருந்தது, என் மீது பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலான பிரியம் உள்ளவர்கள். சுமைரா, செவந்த பெண்ணே என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆயிஷாங்கிறது அந்த கடைசி தேயை சுருக்கி யா ஆயிஷ் என்று செல்லமாக என்னை அழைப்பார்கள். நான் ஒரு பாத்திரத்திலே எந்த இடத்தில் வாய் வைத்து நீர் அருந்தினோ அதே இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உதட்டை பறித்து நீரை குடிப்பார்கள்.
வைப்பார்கள். அவ்வளவு பிரியம். ஆயிஷா சொல்றாங்க, நான் சின்ன வயசு ரொட்டி சுடுறதுக்காக உட்கார்ந்திருப்பேன், என்னை அறியாம தூங்கிடுவேன். என்னை நபி அவர்கள் திட்டியதில்லை. என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து எனக்கு ரொட்டிக்கு மாவு தட்டி கொடுப்பாங்க. ஹதீஸ்ல வருது. இவ்வளவு பிரியமாக உள்ள குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வீட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள், நம்மோடு அமர்ந்து பேசுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். நம்மை பற்றி யாரெல்லாம் வதந்தியும் அவதூறையும் பரப்பினார்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நினைத்த ஆயிஷாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருந்தது. குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்ற வரியில் சொன்னார்கள், நீ போயிட்டு வாட்டான். வலி மேலும் அதிகமாகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு வலி மேலும் அதிகமாகிறது. போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்களே, வேற வழி இல்லை, இதுல இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆயிஷா போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், இந்த பக்கம் தாய் இருக்கிறாங்க. அவங்க நம்ம அரவணைப்பாங்கன்னு நினைச்சு போறாங்க. அபூபக்கர் ஒரு வார்த்தை கூட பேசல. தாயை திரும்பி பார்த்தாங்க, எந்த வார்த்தையும் பேசல. போய் படுக்கையில சுருட்டி விழுந்துட்டாங்க அன்னை ஆயிஷா. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகள் ஆயிஷா வந்ததை பார்த்துவிட்டு வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். நபிகளார் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடினார்கள். மஸ்ஜிது நபவியிலே தான் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். பல சஹாபாக்களும் அங்கே குழுமி இருந்தார்கள். ஆயிஷாவுக்கு வலிக்கு மேல வலி, கவலைக்கு மேல கவலை, துக்கத்திற்கு மேல துக்கம். உணவு இறங்கவில்லை, நீர் இறங்கவில்லை, தூக்கம் கொள்ளவில்லை, எழுந்து நடக்க முடியவில்லை, உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார் அன்னை ஆயிஷா. எவ்வளவு பெரிய சோதனை பாருங்கள், கடுமையான சோதனைக்கு உள்ளானார்கள். இது சாதாரண விஷயமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூட வாய் திறக்கவில்லை. ஒரு வார்த்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை. அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து சஹாபி, மிக உயர்ந்த சஹாபி, தன்னுடைய மனைவியிடத்திலே போய் கேட்கிறார்கள், ஆயிஷாவை பத்தி இப்படி அப்படியும் பேசிக்கிறாங்க, ஏதாவது நடந்திருக்குமோ? அந்த அளவுக்கு முனாஃபிக்குகள் வஞ்சகத்தனத்தை பரப்பி விட்டார்கள். நல்ல சஹாபாக்களுடைய உள்ளங்களில் கூட சின்ன சின்ன சலனங்கள் ஏற்படுகிற அளவுக்கு அவர்களுடைய பிரச்சாரத்துடைய வேகம் இருந்தது. அபூ அய்யூபுடைய அன்சாரியுடைய மனைவி சொன்னாங்க, போக வேலையை பார்த்துட்டு யாரை பத்தி நீங்க வந்து கேட்கிறீங்க? நபியினுடைய மனைவி எப்படி அப்படி செய்திருப்பார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியினுடைய மனைவியின் மீது ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்ல முடியாத உயர்ந்த நிலை. லௌலா இது சமயஹு, நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? இது போன்ற வதந்திகள் எல்லாம் உங்களை பரவிய போது சுப்ஹானக ஹாலா புஹ்தானுன் அதீமுன், அல்லாஹ் தூய்மையானவர், இது மகத்தான இட்டுக்கட்டு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தார். 10 ஆயத்துக்கள் தொடர்ந்து அல்லாஹ் இறக்கி வைத்தார். அல்லாஹ் தொடர்ந்து அந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாட்கள் ஒரு 3 நாட்கள் ஒரு வானவர் வந்தார். அந்த வானவர் அந்த கூட்டத்திலே அபூபக்கர் இருந்தார்கள். நபிகளார காணோம் தேடிட்டு வந்தா ஆயிஷாவுடைய மடியில தலை வச்சு நபிகளார தூக்கிட்டு இருக்கிறாங்க. நபியின் மீது அவங்களுக்கு கோபம் இல்ல, ஆயிஷாவின் மீது கோபம். தான் மகன் தானே, நேர கையை கொண்டு வந்து நெத்தில ஒரு குத்து குத்துறாங்க. என்ன ஆயிஷா அப்படின்னு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி மட்டும் என் மடியில படுத்திருக்கலாம், அன்னைக்கு நீ தள்ளியே விட்டுருப்பாரு எங்க அத்தா. அவ்வளவு கோபத்துல வந்தாரு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சுதாரித்துக் கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். காலை விடித்தது, ஃபஜ்ருடைய நேரம் வந்தது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உது செய்வதற்கு தண்ணீர் இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். இன் குன்தும் மர்வாஉ அலா சஃபரின், நீங்கள் நோயுற்றிருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ, நீங்கள் தண்ணீரை தொட முடியாமல் இருந்தாலோ அல்லது பெருந்துறக்கோடு இருந்தாலோ நீங்கள் தயமம் செய்யுங்கள். ஃபதயம்மமு என்ற வசனம் வந்தது. ஆயிஷா சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்திற்கு தயமத்தை வாங்கி தந்தது நான் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் மரபுல் மௌத்திலே இருக்கிறார்கள். அடுத்து அவர்களுக்கு வஃபாத் என்ற நிலை வருகிறது. நபிகளாருடைய பழக்கம், ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலும் ஒரு நாள் இருப்பார்கள். உடல் முடியாமல் இருந்த நேரத்திலும் கூட அவர்களின் பழக்கத்தை புரிந்து கொண்டு சஹாபாக்கள் ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டுக்காக போய்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் அழைத்து போயிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நபி அவங்க கேட்பாங்க, நாளைக்கு நான் எங்க போகணும், நாளைக்கு நான் எங்க போறோம் அப்படின்னு கேட்டுட்டு ஆயிஷாவே இப்படி பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போகணும் நபி நினைக்கிறாங்க போல தெரியுது அப்படின்னு புரிந்து கொண்டு அத்தனை மனைவியும் ஒரு சேர சொன்னார்கள், இது யார் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம், ஆயிஷாவுடைய வீட்டுல கொண்டு போய் வச்சிருவோம். நபியை கொண்டு வச்சுட்டாங்க. உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி நிமிடங்களை அன்னை ஆயிஷாவின் வீட்டிலே தான் கழித்தார்கள்.
இப்போது மஸ்ஜிது நபவி செல்லக்கூடிய நாம், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்கள், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஷஃபீஉல் முஸ்லிமீன் என்று நபிகளாருடைய தர்பாருக்கு முன்னால் போய் நின்று சலாம் சொல்லுவோமே, அது அன்னை ஆயிஷாவின் வீடுதான். நபிகள் அங்கே வஃபாத் ஆகிறார்கள். நபிக்கு மாத்திரம் ஒரு சட்டம் தெரியுமா? எங்க மௌத்தானாங்களோ அங்கேயே குழி தோண்டி உள்ள வச்சிடணும். வேற எங்கேயும் தூக்க கூடாது. அங்கேயே குளிப்பாட்டணும், அங்கேயே வைக்கணும். இது நபிமார்களுக்கு மாத்திரம் உள்ள சட்டம். நபி அவர்களுடைய ஆசையை பாருங்கள். கடைசி நிமிடத்தை அன்னை ஆயிஷாவின் வீட்டிலே கழிக்க வேண்டும் என்று நினைத்து அங்கேயே வஃபாத் ஆகிறார்கள், அங்கேயே அடக்கமாகிறார்கள். இன்று வரை நபிகளாரை தரிசிப்பதற்காக செல்ல வேண்டியவர்கள் ஆயிஷாவின் வீடு செல்லாமல் வர முடியாது. ஆயிஷாவுக்கு எவ்வளவு பெரிய பரக்கத்து பாருங்க. சோதனைகள் எவ்வளவு பெரியதோ ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுப்பார், அவ்வளவு பெரிய பரிசை எல்லாம் கொடுப்பார், கண்ணியத்தை கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு பல்வேறு சஹாபாக்கள் கலீஃபாக்களாக இருந்து ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இரண்டாவது கலீஃபா. ரவுதாவுக்கு நம்ம போறோம்னு சொன்னா, நபிகளாருடைய தர்பாருக்கு போனா அங்க 3 பேருடைய ரவுதா ஷரீஃப் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அது ஆயிஷாவுடைய வீடு தானே. நபி அவங்க வஃபாத் ஆனா அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் கலீஃபா, அவங்க வஃபாத் ஆனா அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்து இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆட்சி செஞ்சு முடிச்சு கடைசி தருணம் நம்ம வஃபாத் ஆயிருவோங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. உடனே எதிரி செஞ்சாங்க, ஒரு தூதுவரை அனுப்புகிறார்கள் ஆயிஷா. நான் வஃபாத் ஆயிருவேன், கலீஃபா அவங்கதான். இன்னைக்கு மெரினா ஆக்கிரமிப்பு வரை அவங்க ஆக்கிரமிக்கல. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வஃபாத் ஆயிருவேன், ஆயிஷாட்ட போய் கேட்டுவாங்கன்னு ஒரு ஆள் அனுப்புறாங்க. நான் வஃபாத் ஆயிருவேன், வஃபாத் ஆனா அபூபக்கருக்கு பக்கத்துல, நபிகளாருக்கு பக்கத்துல நான் அடக்கமாகணும்னு ஆசைப்படுறேன். அது உங்க வீடுதான், நீங்க அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கலீஃபா கேட்டாங்கன்னு போய் கேட்டுவாங்கன்னு ஒரு ஆள் அனுப்புறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல நான் அடக்கமாகணும்னு நினைச்சேன், ஆனா இந்த உமருடைய வார்த்தையை கேட்ட போது என் மீது அவதூறு சொல்லப்பட்டு வதந்தி பரப்பப்பட்டு கண்ணீரும் கவலையுமாக கம்பளையுமாக குற்றியும் குறையுமாக நான் கிடந்த போது எனக்காக முதலாக பேசியவர் இந்த உமர். சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம் என்று சொன்னார்கள். அதே வார்த்தை அரிசை தட்டியது, குர்ஆனில் பதிந்தது, இன்று வரை எல்லோரும் ஓதுகிறார்கள். அந்த வார்த்தை வருவதற்கு காரணமான அந்த உமருக்கு நன்றி கடனாக நான் அந்த இடத்தை தருகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம், நன்மையின் மூலமாக உதவி பெற்றவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற போது, மார்க்க விளக்கத்தை தெரிகிற போது நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்னும் ஒரு இடம் பாக்கி இருக்கு அந்த இடத்துல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய சில காலங்களுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் அவர்களை வஃபாத் ஆக்குவார், அவர்கள் அந்த இடத்தில் அடக்கமாகுவார். உங்களுக்கு எதற்காக இதை சொல்ல சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது பல நேரங்களில் ஏற்படும். கல்விக்காக நாம் நேரங்களை கொடுக்கிற போது, மார்க்கத்திற்காக நாம் நேரங்களை தியாகம் செய்கிற போது, பொருளாதாரத்தை செலவழிக்கிற போது இன்னும் கூடுதலான சோதனை வரும். ஆயிஷாவுக்கு அந்த மாதிரி வந்துச்சு. அது மாதிரி வேற யாருக்கும் சோதனை வரல. அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வரலாறை நினைக்க வேண்டும். எவ்வளவு சோதனை பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு நிஅமத்துகளையும் அல்லாஹ் பெரிதாக கொடுப்பார். அதை நாம் யோசித்து யோசித்து நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதரசாவை மென்மேலும் வளர வைப்பாராக. மார்க்கத்துடைய ஞானங்களை படித்து தெளிந்து பட்டம் பெற இருக்கக்கூடிய இந்த மாணவிகளுடைய வாழ்க்கையிலே ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியை தந்தருவானாக. குடும்பங்களிலே இன்பங்களை பொங்கச் செய்வானாக. அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் மிகப்பெற விரட்டில் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்தருவானாக. இந்த மதரசா உருவாகுவதற்கு யாரெல்லாம் பொருளால், உடலால், ஆலோசனையால் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் எல்லா பாக்கியங்களையும் தந்தருவானாக. பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கு திரும்பவும் சென்று ஜியாரத் செய்யக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன்